பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும், செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். ஆக சிறந்த அறியாமை யாதெனில், நமக்கு பிடித்த மாதிரி நாமே இல்லாத போது நமக்கு பிடித்த மாதிரி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதே. கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும், அள வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செலுத்துவதிலும், உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. முட்டாள் முட்டாளாகவே இருப்பதற்கு காரணம், தேவையான இடத்தில் அறிவாளியாக இருக்க முடியாததால். அறிவாளி அறிவாளியாக இருப்பதற்கு காரணம், தேவையான இடத்தில் முட்டாளாக இருப்பதனால்தான். தங்கக் குடத்தில் பாலும் வெள்ளிக் குடத்தில் தேனும் குடித்தாலும் மயானத்தில் மண்குடத்தில் தான் தண்ணீர் தெளித்து தகனம் ஆகிறான் மனிதன். உங்கள் நற்செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவனே உங்களுக்கு எதிராக இருப்பான். தினமும் பேசாத ஒரு உறவு திடீரென உங்களிடம் பேசுகிறார்கள் என்றால், உன் மேல் உள்ள அக்கறையில் இல்லை, உன் வீட்டில் நடக்கும் ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக அல்லது உன்னிடம் உதவி கேட்பதற்காக. மெச்சூரிட்டி என்பது தெருநாய் நம்மை பார்த்துத்தான் குறைக்கிறது என்று தெரிந்தும் கல்லை கையில் தொடாமல் நகர்வதே. மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். சிலரை முக்கியம் என்று நினைக்கும் வரைத்தான் அவர்களால் உங்களை காயப்படுத்த முடியும். சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார், உன் மனவலிகள் குறையும். நிகழ்ந்தவை அனைத்திற்கும் உங்களின் கவனக்குறைவே காரணம். மற்றவர்களையும் அல்லது நேரம் சரியில்லை என்று சொல்வதோ தவறு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். கைமீறி செல்லும் எந்த விஷயத்தையும் கையாளவே கூடாது. நெருப்பு சுடும் என்பது அறிவு, அதை தொட்டு சுட்டுக்கொள்வது அனுபவம். இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வது ஞானம். மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு நேரும் அவமானம் மரணத்தை விட கொடுமையானது. அறிவு என்பது எதை பேசுகிறோம் என்பதிலும், ஞானம் என்பது எதை எப்போது பேசுகிறோம் என்பதிலும் உள்ளது. எத்தனை முறை வெட்டினாலும் தழைக்கும் மரமும், எத்தனை முறை திட்டினாலும் அன்பு செய்யும் தாயும் ஒன்றுதான். ஒரு பக்கம் பணமும் ஒரு பக்கம் உறவும் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தினமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நீ சொல்வதெல்லாம் நம்புவதால் கேட்பவர்கள் முட்டாளும் இல்லை, நம்ப வைக்கும் அளவிற்கு நீ அறிவாளியும் இல்லை. உங்கள் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நேரம் திரும்ப வராது. அமைதியாக இருங்கள், எதுவும் நிரந்தரமில்லை. தனியாக இருங்கள், எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள். உங்கள் சோகத்தை மறையுங்கள், யாரும் கவலைப்பட மாட்டார்கள். கவனம் கொள், பிறருக்கு நீ விதைக்கும் விதையானது அவர்களுக்கானது அன்று, உனக்கானது. விதைப்பில் உனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் அறுவடை நீயே தான் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள். உன்னை பிடித்தவர்களை விட உன்னை பிடிக்காதவர்களே எப்போதும் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் மிக சிறந்த நாடக மேடை. இங்கே நடிக்க தெரிந்தவருக்கு மட்டுமே முன்னுரிமை. பொய் சொன்னால் எளிதாக நம்புகிறார்கள், ஆனால் உண்மைக்கு புள்ளி விவரம் கேட்கிறார்கள். ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் மட்டும் முக்கியமல்ல, சில நேரங்களில் சொல்பவர் யார் என்பதும் முக்கியமே. ஒரு பெண்ணின் கோபத்திற்கு பின்னால் ஒளிந்திருப்பது ஆத்திரங்கள் மட்டுமல்ல,
சொல்ல முடியாத ஏமாற்றங்களும் வலிகளும் தான். கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிட்டால் பயனற்றது, வரக்கூடாத இடத்தில் வந்தால் ஆபத்தானது. நிறைய யோசிக்காதீர்கள். எது உங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ அதை மட்டும் செய்து கொண்டே இருங்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல மாறும் குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நின்று விடலாம். நாவிற்கு அளவுகோலும் வாய்க்கு பூட்டும் இருந்தால் யார் வாழ்க்கையிலும் பிரச்சனை என்பதே இருக்காது. முன்பெல்லாம் உண்மையை விளக்குவதற்காக கதைகள் சொல்லப்பட்டன. இப்போதெல்லாம் உண்மையை மறைப்பதற்காக பல கதைகள் சொல்லப்படுகின்றன. நியாயப்படுத்துவதை விட ஆமாம் என்று சொல்லி விடைபெறுவது இன்னும் நல்லது. வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரை நானும் நீயும் நல்லவர்கள். எவரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். இடத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடுபவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். எதிரியிடம் கூட பழகு, ஆனால் காரியவாதியிடம் ஒருபோதும் பழகாதே. யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்கிவிடாதே. தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பார்கள், முடிவில் நான் அப்பொழுதே சொன்னேனே என்பார்கள். உதவி செய்வதில் தவறில்லை. உனக்கென்று கொஞ்சம் வைத்துக்கொண்டு பிறருக்கு உதவி செய். ஏனென்றால் உனக்கு ஒரு தேவை ஏற்படும் போது உதவி பெற்றவர் எட்டிக்கூட பார்க்க மாட்டார். குடும்பத்தின் சூழ்நிலை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழி தவறி சென்றதில்லை. துணிவு, தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் திமிர் இருக்கும். உண்மை, நேர்மை இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை. கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் இருப்பதே வாழ்க்கை. குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகம். கோபம் என்பது பிறவி குணம் அல்ல, பிறரால் நம்மில் பிறக்கும் குணம்.